கண்ணதாசன் அவருடைய காலம் 1927 1981. நிறையா பாடல், அவர் பாடலாம் இப்போ கூட கேட்டுட்ருப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டி, மிகவும் வறட்சியான மாவட்டம். இயற்பெயர் முத்தையா. 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு. புனைப்பெயர்கள் கேட்பாங்க. புனைப்பெயர் என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்க. இயற்பெயர் கேட்பாங்க. எந்த ஊர் கேட்கலாம். புனைப்பெயர்கள்: காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா. யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கண்ணதாசன். அவர் நினச்சிட்டே கேட்டுவாங்க அப்படியே. அவரோட நூல்கள் கண்ணதாசன் கவிதை அப்படின்னு ஒரு 7 தொகுதி இருக்காமா. திரை இசை பாடல்கள் மட்டும் 5 தொகுதி, 5 புத்தகம், 5 வால்யூம். ஆட்டனத்தி ஆதிமந்தி, கவிதாஞ்சலி, பொன்மாலை, ஞானராக, பூ மாளிகா, அம்பிகா, அழகு தரிசனம், அழகு தரிசனம், பகவத்கீதை விளக்க உரை, ஸ்ரீ கிருஷ்ண கவசம், அர்த்தமுள்ள இந்து மதம். இவர் திராவிட இயக்கத்தில் இருப்பார் ஃபஸ்ட்டு. அவர் மேலே திடீர்னு சாக போகிற காலத்தில் கடவுள் பக்தி வந்துடும். சரியா? கொஞ்சம் மங்கிடுவார். உடம்புல இது குறைஞ்சவுடனே ஐயோ கடவுளை காப்பாற்றாதான்னு போயிடுவார். அதுதான் இதெல்லாம் எழுதிட்டுருப்பார். சேரமான் காதலி, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இதில் சாகித்ய கேட்பாங்க, கண்ணதாசனுடைய எந்த நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு. சேரமான் காதலி, வாரி மலைக்கொடி, ஊமையன் கோட்டை, வேளங்குடி திருவிழா, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சந்தித்தேன் சிந்தித்தேன், ராச தண்டனை, சிவகங்கை சீமை, அனார்கலி, தெய்வ சரிசனம், மலைப்பாசம், மாங்கனி. இதெல்லாம் அவர் எழுதுகிற மற்ற நூல்கள். அவர் நடத்தின இதழ்களாமா. தென்றல், கண்ணதாசன், முல்லை, சண்டமாருதம். தமிழக அரசினுடைய அரசவை புலவர்னு வச்சுக்கோங்களேன். அரசவை எம்ஜிஆர் தான் அவர் அரசவை புலவராக கொண்டு வருவார். அவரோட பட்டப்பெயருங்க கவியரசு, கவி சக்கரவர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர். அவரோட பாடல் ஒரு 2-3 கொடுத்துருக்காங்க. மாங்கனி, சித்திரத்தால் அடிசுவட்டை தேடி பார்த்தான், தென்றலது சென்றதற்கு சுவடியது, விரிக்காத தோகை மயில், வண்டு வந்து. இதெல்லாம் பார்த்தா பாடல்கள் தேவையில்ல, விட்டுருங்க நமக்கு. இதெல்லாம் அவங்க தமிழுக்கு செஞ்ச தொண்டு, அவங்க எழுதின நூல்கள், அதான் கேட்பாங்க. அவருடைய முதல் பாடல் கலங்காதிரு மனமே கலங்காதிரு, கன்னியின் காதல். கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. அவருடைய முதல் பாடல் எதுன்னு கேட்கலாம். எந்த திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துச்சுன்னு கேட்பாங்க. கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்திருக்காங்க அங்கே, எங்கே? காரைக்குடியில். 2400 நூல்கள் கொண்ட நூலகம் அங்கே இருக்குது. எங்கே? அந்த அவரோட மண்டபத்தில். இதோட கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனோட இது புத்தகம் தான் கேட்பாங்க மெயினாக. பார்த்துக்காங்க, எந்த ஊர், எந்த வருஷம் வாழ்ந்தார், எல்லாம்.